Hello students, this video is prepared for 12th standard biology students by Kamalakannan on behalf of Sivasakti Tuition Center, Shenkota. In your book, Chapter 2, Unit 5 deals with molecular genetics. அதில் நாம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் வந்து மியூட்டேஷன் அண்ட் ஜெனடிக் கோட். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோ ஜெனடிக் கோட் அப்படிங்கிறத பார்த்துட்டு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்க. இல்லைன்னா இது புரியறது கொஞ்சம் சிரமமா இருக்கும். இப்ப மியூட்டேஷன் அண்ட் ஜெனடிக் கோட் இதை இங்க டிஸ்கஸ் பண்றோம். மியூட்டேஷன் அப்படின்னா என்ன? மியூட்டேஷன் is a sudden change in a gene. So மியூட்டேஷன்ங்கிறது ஜீன்ல ஏற்படக்கூடிய ஒரு திடீர் மாற்றம். அப்படி அந்த மாற்றத்தை கொண்டு வர்ற ஏஜென்ட்ஸுக்கு மியூட்டாஜென்ஸ் அப்படின்னு பெயர். Mutation causing agents are called mutagens. இப்ப ஜீன் அப்படிங்கிறது என்ன? அதுல மியூட்டேஷன் அப்படின்னா என்ன நடக்குது? இதைத்தான் இங்க தெரிஞ்சுக்க போறோம். ஏற்கனவே போன வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். Gene is a segment of DNA with a specific sequence of nucleotides. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜீன் அப்படிங்கிறது ஒரு செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ. அந்த டிஎன்ஏல நியூக்ளியோடைட்ஸ் ஒரு பர்டிகுலர் வரிசைப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வரிசை நியூக்ளியோடைடினுடைய வரிசை ஒரு ஜீன்ல இருந்து இன்னொரு ஜீன்ல மாறுபடும். ஸோ ஈச் ஜீன் ஹேஸ் its own specific sequence of nucleotides. அந்த ஜீனுடைய ஃபங்க்ஷன் என்ன? Gene will code for a particular enzyme or protein. Enzyme எல்லாமே protein அப்படின்னு சொன்னேன். அப்ப proteins are made up of amino acids அப்படிங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த சீக்வன்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த அமினோ ஆசிட்ஸ் இத்தனை நம்பர் இருக்கணும், அது இந்த வரிசைப்படி இருக்கணும். அந்த சீக்வன்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் தான் that will decide the structure and function of that particular protein or enzyme. So ஜீன்ல இந்த நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ்ல ஏதாவது மாறுபாடு ஏற்பட்டால் நேச்சுரலி அந்த அமினோ ஆசிட் சீக்வன்ஸ், இந்த புரோட்டீன் இருக்கு இல்லையா என்சைம், அதுல அந்த அமினோ ஆசிட் சீக்வன்ஸ் மாறுபடும். ஸோ ஒரு அமினோ ஆசிடை மாறலாம் அல்லது அதனுடைய வரிசை மாறலாம். ஸோ இஃப் தேர் இஸ் a change in the base sequence, base na nucleotides, there will be change in the amino acids of the protein synthesized from this gene. Any change in the amino acid sequence of the protein alters its function. So அந்த particular enzyme அல்லது புரோட்டீன்ல அந்த அமினோ ஆசிடுடைய வரிசை அல்லது அமினோ ஆசிடுடைய காம்போசிஷன், அந்த பர்டிகுலர் அமினோ ஆசிட் மாறிச்சுன்னா அப்ப அந்த புரோட்டீன் வந்து தன்னுடைய செயலை இழக்கும் அல்லது அந்த செயல் மாறுபடும். So any change in the amino acid sequence of the protein alters its function. Substitution of even one base in a genetic code is sufficient to cause a genetic disorder. இப்ப genetic codeங்கிறது triplet டிஎன்ஏ அல்லது ஜீன்ல இருக்குன்னு சொன்னேன். அந்த ஜெனடிக் கோட்ல அந்த ட்ரிப்லெட்ல ஒரு பேஸ் மாறினாலும் கூட போதும், ஒரு ஜெனடிக் டிசார்டர் உண்டாகலாம். ஸோ இது சப்ஸ்டிடியூஷன் மியூட்டேஷன் அப்படிங்கிறோம்.
அந்த பர்டிகுலர் பேஸ்ல நடக்கிறதுனால இத பாயிண்ட் மியூட்டேஷன் என்றும் அழைக்கிறாங்க. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து சிக்கிள் செல் அனீமியா மேன்ல. அனீமியா அப்படின்னா என்ன? இரத்த சோகை. ஹீமோகுளோபின் லெவல் கம்மியா இருந்ததுன்னா அனீமியா என்று குறிப்பிடுறோம். இந்த ஹீமோகுளோபின் அப்படிங்கிறது என்ன? That is present in the RBC. Hemoglobin is made up of heme, a pigment, and globin, which is a protein. So hemoglobin la heme எனக்கூடிய ஒரு நிறனியும் globin எனக்கூடிய ஒரு புரோட்டீனும் இருக்கு. இந்த ஹீம் இருக்கிறதுனால தான் blood வந்து ரெட் கலர்ல இருக்கு. இந்த ஹீமனுடைய ஃபங்க்ஷன் என்ன? To bind the oxygen and carry it from the lungs to the tissues. Globin அப்படிங்கிற இந்த புரோட்டீன் வந்து 4 பாலிபெப்டைட் செயின்ஸ்னால ஆக்கப்பட்டது. அதுல 2 ஆல்பா என்றும் 2 பீட்டா செயின்ஸ் என்றும் குறிப்பிடுறோம். In turn, polypeptide அப்படிங்கிறது என்ன? A chain of amino acids. இப்போ நார்மல் ஹீமோகுளோபின்ல பீட்டா செயின்ல 6வது அமினோ ஆசிட் குளுட்டாமிக் ஆசிட் அப்படின்னு பெயர். இந்த 6வது அமினோ ஆசிட் குளுட்டாமிக் ஆசிட் இருக்கு இல்லையா, அதற்கு உரிய ஜெனடிக் கோட் அந்த ஜீன்ல எது? CTC. So genetic code CTC இருந்தால் அந்த mRNA கோடான் என்னவா இருக்கணும்? GAG இருக்கணும். Cக்கு G, Tக்கு A, Cக்கு G. A mutation in the genetic code CTC changes it to CAC by substitution of thymine to adenine. இப்பதான் சொன்னேன், பீட்டா செயின் ஆஃப் குளோபின் இருக்கு இல்லையா, ஹீமோகுளோபின், அதுல 6வது பொசிஷன்ல என்ன அமினோ ஆசிட் இருக்குன்னு சொன்னேன்? குளுட்டாமிக் ஆசிட். குளுட்டாமிக் ஆசிட் இருக்கணும்னா அந்த ஜெனடிக் கோட் என்னவா இருக்கணும்? CTC இருக்கணும். இப்போ அந்த CTC CAC மாறுது பை மியூட்டேஷன். அதாவது தைமினுக்கு பதிலா அடினைன் சப்ஸ்டிடியூட் ஆகுது. இந்த மியூட்டேஷனால என்ன ஆகும்? CTC அப்படின்னு ஜெனடிக் கோட் இருந்தால் கோடான் என்னவா இருக்கணும்? GAG. CAC அப்படிங்கிற ஜெனடிக் கோடுக்கு கோடான் என்ன mRNAல? GUG. GAG இருந்தால் கோடான், அந்த இடத்துல குளுட்டாமிக் ஆசிட் இருக்கும் அந்த பீட்டா செயின்ல. பட் GUG இருந்தால் குளுட்டாமிக் ஆசிட்க்கு பதிலா வேலைன் அப்படிங்கிற அமினோ ஆசிட் வந்துரும். So the codon GAG codes for the amino acid glutamic acid, but the codon GUG codes for valine. So glutamic acid க்கு பதிலா valine அங்க வந்து சேர்றதுனால 6th position of beta chainல இத point mutation அல்லது substitution mutation என்றும் குறிப்பிடுறோம். இப்போ substitution of glutamic acid by valine in the 6th position of beta chain of hemoglobin causes a change in the shape of RBC. So glutamic acid க்கு பதிலா valine எனக்கூடிய அமினோ ஆசிட் 6th பொசிஷன்ல வந்தா என்ன ஆகும்? அந்த RBCல ஷேப் சேஞ்ச் ஆயிடும். நார்மல் RBC எந்த மாதிரி இருக்கும்? பைகான்கேவ் டிஸ்க் ஷேப்பா இருக்கும். பட் சிக்கிள் செல் அனீமியானால பாதிக்கப்பட்ட அந்த பர்சன்ஸ்ல ஆர்பிசியை மைக்ரோஸ்கோப்ல பார்த்தா எப்படி இருக்கும்? சிக்கிள் ஷேப்ல இருக்கும். சிக்கிள்னா அரிவாள் மாதிரி. சோ சிக்கிள் செல் அனீமியா என்று இந்த ஜெனடிக் டிசார்டரை குறிப்பிடுறோம்.
இப்ப நாம சொன்ன genetic basis of sickle cell anemia, point mutation and sickle cell anemia ன்னு நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, அத டயக்ராம்ல காமிச்சிருக்கோம், அவ்வளவுதான். இதுல பாத்தீங்கன்னா நிறைய இந்த கலர்ஸ் இதெல்லாம், இந்த கோடான் ஜெனடிக் கோட் இதெல்லாம் பார்த்து பயந்துட வேண்டியதில்ல. உங்க எக்ஸ்பிளனேஷனுக்காக, உங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த டயக்ராம். இப்ப டிஎன்ஏ கோடிங் ஸ்டாண்ட்ல தான் ஆக்சுவலா அந்த ஜெனடிக் கோட் மாறுது. எந்த பொசிஷன்ல? 6th பொசிஷன்ல. கோடிங் ஸ்டாண்ட்ல 6th பொசிஷன்ல ஜிஏஜி இருக்கு. அப்ப அதனுடைய டெம்ப்ளேட் ஸ்டாண்ட்ல சிடிசின்னு இருக்கும். இந்த ஜெனடிக் கோட் பாயிண்ட் மியூட்டேஷன் கோடிங் ஸ்டாண்ட்ல தான் ஆக்சுவலா நடக்குது. ஜிஏஜி கோட்ஸ் ஃபார் டெம்ப்ளேட் ஸ்டாண்ட்ல சிடிசி. அப்ப அதனுடைய எம்ஆர்என்ஏல என்ன இருக்கும்? ஜிஏஜி. எம்ஆர்என்ஏல கோடான் ஜிஏஜியா இருந்தா குளுட்டாமிக் ஆசிட் வரும். இது நார்மல். அப்ப நார்மல் ஆர்பிசி எப்படி இருக்கும்? நார்மல் ஆர்பிசி வந்து இந்த மாதிரி பைகான்கேவ் டிஸ்க் ஷேப்ல இருக்கு. இப்போ சிக்கிள் செல் அனீமியா எப்படி இருக்கும்? எதனால நடக்குது அப்படின்னா, கோடிங் ஸ்டாண்ட்ல தான் இந்த ஜிஏஜி இருக்கு இல்லையா, அது இப்போ ஜிடிஜியா மாறி இருக்கு. ஜிடிஜி கோடிங் ஸ்டாண்ட்ல மாறிச்சுன்னா டெம்ப்ளேட் ஸ்டாண்ட்ல என்ன வரும்? சிஏசி வரும், டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் மூலமாக. சிஏசி டெம்ப்ளேட் ஸ்டாண்ட்ல இருந்ததுன்னா எம்ஆர்என்ஏல என்ன வரும்? கோடான் ஜியூஜி வரும். ஜிஏஜி அப்படிங்கிற கோடான் இருந்தால் குளுட்டாமிக் ஆசிட், ஜியூஜி அப்படிங்கிற கோடான் இருந்தால் வேலைன். மற்றபடி இந்த ஃபர்ஸ்ட் 5th அமினோ ஆசிட் இதெல்லாம் பத்தி நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட்ல வேலைன், அடுத்தது ஹிஸ்டன் போட்டிருக்குது ஹிஸ்டிடின், அப்புறம் லியூசின், த்ரியோனைன், புரோலைன், 6வது பொசிஷன்ல குளுட்டாமிக் ஆசிட், அடுத்ததும் குளுட்டாமிக் ஆசிட். சோ இந்த குளுட்டாமிக் ஆசிடுக்கு பதிலாக 6வது பொசிஷன்ல என்ன வந்து சேருது? வேலைன் அப்படிங்கிற அமினோ ஆசிட் வந்து சேரும். அப்படி வேலைன் வந்துச்சுன்னா நார்மல் ஆர்பிசி எப்படி மாறுது? சிக்கிள் செல் ஆர்பிசியா மாறுது. சோ மைக்ரோஸ்கோப்ல பாத்தீங்கன்னா அந்த சிக்கிள் செல் அனீமியானால பாதிக்கப்பட்ட பர்சனுடைய பிளட்ல ஆர்பிசி எல்லாம் இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருந்தா இதான் சிக்கிள் செல் அனீமியா. இது ஒரு ஜெனடிக் டிசார்டர். இதுதான் பாயிண்ட் மியூட்டேஷன் அண்ட் சிக்கிள் செல் அனீமியா அல்லது ஜெனடிக் பேசிஸ் ஆஃப் சிக்கிள் செல் அனீமியா அப்படின்னு உங்களை கேட்டால் இதுதான் எக்ஸ்பிளனேஷன். இந்த டயக்ராம் வரையணும்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு. நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் 6th பொசிஷன்ல என்ன ஜெனடிக் கோட், என்ன கோடான், என்ன அமினோ ஆசிட், சிக்கிள் செல் பர்சன்ஸ்ல என்னவா மாறுது, இதுதான் முக்கியம். இப்ப இது வரைக்கும் சப்ஸ்டிடியூஷன் மியூட்டேஷன் என்ன, அதாவது ஜெனடிக் கோட்ல ஒரு பேஸ் மாற்றம் அடையுது. One base of genetic code is replaced by a different base. அதனால சிக்கிள் செல் அனீமியா போன்ற ஜெனடிக் டிசார்டர் உண்டாகுதுன்னெல்லாம் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணோம். பட் இந்த மியூட்டேஷன்ல சப்ஸ்டிடியூஷன் மட்டுமல்ல, இன்சர்ஷன் மியூட்டேஷனும் நடக்கும். இன்சர்ஷன் மியூட்டேஷன் அப்படின்னா என்ன? ஏதாவது ஒரு இடத்துல ஜெனடிக் கோட்ல ஒரு எக்ஸ்ட்ரா பேஸ் வந்து சேருது. அப்படி எக்ஸ்ட்ரா பேஸ் வந்து சேரும் போது அந்த பாயிண்ட்ல இருந்து என்டையர் ஜெனடிக் சீக்வன்ஸ் மாறி போயிடும். சோ ரிசல்டிங் அமினோ ஆசிட்லயும் அந்த பாயிண்ட்ல இருந்து என்டையர் அமினோ ஆசிட் சீக்வன்ஸ் மாறி போயிடும்.
இதை insertion mutationங்கிறோம். அதே போல deletion mutation நடக்கலாம். எப்படி insertion mutationல ஒரு பேஸ் எக்ஸ்ட்ராவா வருதோ, deletion mutationல ஒரு பேஸ் delete ஆகுது, இழக்கப்படுது. அப்பவும் there will be a change in the sequence of bases from that point. So இதனாலையும் அந்த entire amino acid sequence அந்த இடத்திலிருந்து மாறுபடும். So substitution mutation, insertion mutation, deletion mutation இதெல்லாம் types of mutation that may occur. Both insertion and deletion mutations cause change in the entire frame from that point. They are therefore known as frame shift mutations. இப்போ insertionலயோ deletionலயோ அந்த particular amino acid மாறுறதுனால அந்த இடத்திலிருந்து அந்த protein sequence of amino acids இருக்கு இல்லையா, அது மாறி போயிடும். இது frame shift mutations அப்படின்னு அழைக்கிறோம். பட் substitution mutationல entire frame மாறாது. இப்போ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா இந்த இங்கிலீஷ்ல சென்டென்சஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். Such mutations can be explained taking alphabets in words. பட் இது உங்க அண்டர்ஸ்டாண்டிங்க்கு மட்டும்தான், இதையெல்லாம் எக்ஸாமினேஷன்ல எழுதக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் she has 1 cup அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்குவோம். இப்போ இது ஒவ்வொன்று ஜெனடிக் கோட் மாதிரி தெரியுது இல்லையா, ட்ரிப்ளெட் மாதிரி. she has 1 cupனா அதுக்கு ஒரு மீனிங் இருக்கு இல்லையா. இப்போ இதுல சிக்கு பதிலா பி அப்படிங்கிற எழுத்தை கொண்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க. அப்ப அது என்னவா மாறுது? she has 1 cup அப்படிங்கிறது she has 1 pup மாறுது. இப்போ இது மீனிங் மட்டும் மாறி போச்சு. அவகிட்ட ஒரு கப் இருக்கு அப்படிங்கிறதுக்கு பதிலா இப்ப மீனிங் என்னவா மாறி போச்சு? அவகிட்ட ஒரு நாய்க்குட்டி இருக்கு அப்படிங்கிற மீனிங் மாறி போச்சு. புரியுதா? இது சப்ஸ்டிடியூஷன் மியூட்டேஷன். இப்போ இன்சர்ஷன் மியூட்டேஷன். இந்த she has 1 cup அப்படிங்கிறதுல ஓக்கு பிறகு ஏ அப்படிங்கிற ஒரு ஆல்பபெட்டை இன்சர்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. அப்ப என்னவா மாறும்? she has 1 cup அப்படிங்கிறது ஓக்கு பிறகு ஏ வந்ததுனால she has OAN ECU P எல்லாம் ட்ரிப்ளெட் இல்லையா, அதனால அப்படி மாறி போச்சு. அப்ப இதுக்கு ஏதாவது மீனிங் இருக்கா? அந்த பாயிண்ட் ஆஃப் இன்சர்ஷன்ல இருந்து அந்த மீனிங் மாறி போச்சு. அதே போலதான் அந்த அமினோ ஆசிட் சீக்வன்ஸும் மாறுது. அந்த அமினோ ஆசிட் சீக்வன்ஸ் மாறுறதுனால ஒண்ணு அந்த என்சைம் அல்லது புரோட்டீன் அதனுடைய செயலை இழக்கும் அல்லது அதனுடைய செயல் மாறுபடும். இட் மே ஆல்டர் இட்ஸ் ஃபங்க்ஷன். இதே போலதான் டெலிஷன் மியூட்டேஷனையும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ she has 1 cupங்கிறதுல ஓங்கிற லெட்டரை டெலீட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்ப எப்படி இருக்கும் இது? she has 1 cup அப்படிங்கிறது என்னாச்சு? இப்போ ஓ டெலீட் ஆனதுனால she has NECUP அப்படின்னு மாறிச்சு. அப்போ she has வரைக்கும் மீனிங் இருக்கு. அதுக்கப்புறம் என்டையரா ஃப்ரேம் ஷிஃப்ட் ஆகி போச்சு. அதனால அந்த மீனிங் இந்த சென்டென்ஸ்ல இழந்து போறதுனால அதே போல அந்த அமினோ ஆசிட் சீக்வன்ஸ் மாறுறதுனால அந்த என்சைம் அல்லது புரோட்டீனும் தன்னுடைய செயலை இழக்கும் அல்லது அந்த செயல் மாறுபடும். Please subscribe our channel Sivasakti Annamalai. Thank you for watching. We will meet in the next video. Thank you.